வச்சுக்கோங்களேன் ப்ரோ. சிலருக்கு வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை ப்ரோ. முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரோ. அவசரமே இல்லை. நான் டெய்லியும் லிங்க் பின் பண்ண போகிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு புது புது அதில் என்னென்ன அப்டேட் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றேன். அவ்வளோதான் என்னால் முடிந்தது. அனைத்தும் அங்கே கொண்டு வந்து கொடுத்துறேன். என்னென்னா சில பேர் கனெக்ட் பண்ணிக்க முடியும் எங்களால். வாட்ஸ்அப்னா எங்களால் கனெக்ட் பண்ணி சில பேர் ஹெல்ப் கேட்பாங்க, சில பேர் இதாக பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஈஸி டு கனெக்ட் அப்படின்னா அதனால தான். நெக்ஸ்ட் சீசன் என்ன ப்ரோ பிளான்? அல்டிமேட். அல்டிமேட் ப்ளஸ் இது ரெண்டுமே. கமான் கேஸ் லெட்ஸ் கோ 4000 லைக் போட பாருங்க. பண்ணிக்க வேண்டியது நம்மளோட கடமை விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நாங்கள் அது வேணான்னு சொல்லிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேம், நீங்கள் என்ன பிசி கேம் கேட்டாலும் என்னால் வர முடியும். நான் இத்தனைக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட 4090 ஆசிஸோடது, இப்போ நான் போட்டது வந்து டிவிஎஃப்து. ஒன் ஆஃப் த மோஸ்ட் லேட்டஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு. நீங்கள் என்ன கேம் கேட்டாலும் ஐ கேன் ப்ளே. இருக்கிறதுலே பிசிலே இருக்கிறதுலே ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ் நீங்கள் கேட்டாலும். ஊக்காங்லாம் கேட்டிங்க தானே? ஊக்காங்லாம் நான் விளாட்றேன். ஓகேவா? ஐ எம் 100% ஷுர் ஊக்காங் உங்களுக்கு விளாண்டு காட்டுறேன். ஸோ அது ஏன்னா கம்ப்ளீட் பிசி கேமோட ஃபுல் இது இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த செட்டப்பே நான் பண்ணேன். லைக் உதாரணத்துக்கு வந்து ஏன்னா பிசி கேமோட கண்டென்ட் கிரியேஷனுக்கு, நாட் ஃபார் லைவ்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் த கண்டென்ட் கிரியேஷன். உதாரணத்துக்கு கண்டென்ட் கிரியேஷன்னா அது கேம் விளாண்டு முடிச்சு அதை ஒரு கண்டென்ட்டாக போகிறதுக்காக. ஸோ அதெல்லாம் ஆப்வியஸ்லி அது இருக்கும். 2வது சேனல் உங்களுக்கும் நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். நாளையிலேருந்து அந்த சேனல்லேருந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது வீடியோ நாங்கள் இந்த சேனலில் போட மாட்டாங்க. ஸோ அது வீடியோ டெஃபினெட்லி இந்த சேனலில் வராது. வீடியோ நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுறேன். நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க, பார்க்காம போங்க, அது உங்களோட இஷ்டம். கண்டென்ட் வீடியோ எல்லா எடிட்டும் நாங்கள் அதில் போட்டுறேன். ஓகேவா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ ஹவ் டன். இப்போ நான் ஓவர்சீஸ் போனேன். உமர் ப்ரோட்ட ஒன்று தான் சொன்னேன். லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அல்ட்ரா இது வேணும், டாப் மோஸ்ட் வேணும்னா இதுதான் டாப் மோஸ்ட். அப்புறம் ரோன் ப்ரோ வந்து ஒடிசி மானிட்டர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஃப்ரைடே. ஸோ அதனால் ஃப்ரைடே வில் பி ஒடிசி மானிட்டர் வந்துடும். அது வந்துட்டால் செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோதான் கைஸ். தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். GTA 6லாம் GTA 6க்கு வந்து நான் PS6 வாங்கிடுவேன். PS6 வாங்கிடுவேன். ஃபஸ்ட்டு PS6 தான் வரும். அதனால் ஃபஸ்ட்டு PS6 தான். ப்ரோ உங்கள் நேம் இல்லையா ப்ரோ பிளாக் ஷிப் நாமினேஷன் லிஸ்ட்டில்? நாட் சாட்டிஸ்ஃபைங். அது ப்ரோ எல்லா அது வேணான்னு நாங்கள் தவிர்க்கிறது தான் தலாங்க. அது வந்து நீங்களே உங்களோட பேரை நாமினேட் பண்ணிக்கிறது தான். அது நாங்கள் வேணான்னு தவிர்க்கிறது தான். அது வேணாம், நமக்கு தேவையில்லாததுன்னு சொல்லி நாம் தவிர்க்கிறது தான். அது நமக்கு தேவையில்லை ப்ரோ. யூ டோன்ட் நீட் ரிவார்ட், ரெக்கக்னேஷன். நீங்கள் போய் சொன்னால் தான் நீங்கள் ராஜான்னு தெரியுமா என்ன? ஸோ அது தேவையில்லாத வேலையும் கூட. அது நிறைய பேர் கண்படும். வேணாம், நம்ம கொஞ்ச நாள் வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். பட்ஜெட் எவ்வளோ ப்ரோ? அதெல்லாம் வேணாம் ப்ரோ, விட்டுருங்க. உங்களுக்கு தேவையானது வரும். கேமிங்கில் நீங்கள் கேட்குறது எல்லாம் வரும். இந்த காசு, இந்த பட்ஜெட், இந்த ஷோ ஆஃப் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு இந்த ஷோ ஆஃபே வேணாம். எனக்கு இந்த ஷோ ஆஃபே வரவே வராது. என்கிட்ட என்ன இருந்தாலும் எனக்கு மறைச்சி வச்சுக்க தான் தெரியுமா ஒழிய எனக்கு வெளியே காட்ட வரவே வராது. ஸோ அதனால் அது வேணாம். there will be no show off. ப்ளீஸ் கேஸ் ப்ளீஸ், அது மட்டும் கேட்காதீங்க. ஊருக்கண்ணு போடும். அதுவும் உங்களுக்கே தெரியும்ல, எதுவுமே வாங்கக்கூடாது. அதுக்கு தான் பெட்டர் கேமோடு நிறுத்திக்கிறது பெட்டர். ஐ ஆஸ்க் எனி திங், ஐ வில் கிவ் யூ இன் அ கேம், பட் டோன்ட் ஆஸ்க் எனி திங் அதர் தென் கேம். அது என்ன ப்ரோ ஷோ ஆஃப் பண்ணி என்ன ப்ரோ? ஒரு நம்ம குரூப்லேயே ஒரு 50% பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு 50%க்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நமக்கே கோவம் தான் வரும் அவங்களுக்கு. ஸோ அது தேவையில்லாத வேலை தான் கூட ஷோ ஆஃப் பண்ணுறதுமே. அது எனக்கே சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. மறைச்சி வைக்கிறது தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். கீப்பிங் சீக்ரெட்ஸ் தான் என்னோட மிகப்பெரிய சக்தியே. கீப்பிங் எவ்ரி திங் சீக்ரெட். அதுவே இருந்துட்டு போட்டோம். ஃபோர்ஸா ஐயோண்ணா போடலாம் ஃபோர்ஸா அர்ஜென்ட் போடலாம். வில் பி குட். RDR 2வா? அது தனியாக விளாடுறதுன்னா நான் எப்படி விளாடுறது? தனியாக விளாடுறதா கொஞ்சம் கடுப்பாகுது எனக்கு. நம்ம மோஸ்ட்லி வில் டூ இந்த மாதிரி மல்டிப்ளேயர் கேம்ஸ் நம்ம விளாடலாம். குடுங்க அது கூட அதில் தான் கேர் இருக்கு. இப்போ கீழே விளையாடுவோம்.